உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் சந்திரனால் ஏற்படும் பௌர்ணமி யோகத்தை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். சூரியனுக்கு நேரெதிரே 7ஆம் வீட்டில் சந்திரன் அமர்வது பௌர்ணமி யோகம் எனப்படும். சூரியனிலிருந்து சந்திரன் புறப்பட்டு 7ஆம் வீட்டுக்கு வருவதுதான் சுபச்சந்திரன் என்கிறோம். அதற்கு பிறகு 7ஆம் வீட்டிலிருந்து புறப்பட்டு சூரியனுடன் சேர்வதை அமாவாசை யோகம் என்கிறோம். பௌர்ணமி சந்திரனை குருவுக்கு சமமாகவும், முக்கால் சந்திரனை சுக்கிரனுக்கு சமமாகவும், அரைச்சந்திரனை புதனுக்கு சமமாகவும், அரைச்சந்திரனுக்கும் குறைவாக உள்ள சந்திரனைத்தான் தேய்பிறை சந்திரனாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த தேய்பிறை சந்திரனும் குருவின் வீடுகளான தனுசு, மீனம் போன்ற ராசிகளில் இருந்தால் அவரை சுபச்சந்திரன் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதேபோல் தேய்பிறை சந்திரனுடன் குரு இணைந்தாலோ அல்லது தேய்பிறை சந்திரனை குரு பார்த்தாலோ அவரை சுபச்சந்திரனாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சூரியனும் சந்திரனும் ஜாதகத்தில் ஒருவருக்கொருவர் கேந்திரத்தில் அமர்ந்து அந்த வீடுகள் சுபர்களின் வீடாக இருக்குமேயானால் பௌர்ணமி யோகம் உருவாகும். பொதுவாக சந்திரனின் ஒளி தான் அமர்ந்த வீட்டிலிருந்து 6, 7, 8ஆம் வீடுகளுக்கு ஏற்படும். இப்படி 6, 7, 8ஆம் வீடுகளில் சுபர்கள் அமர்ந்து அந்த சுபர்களுக்கு சந்திரனின் பார்வை ஏற்படுமானால் சந்திர அதியோகம் ஏற்படும். 6, 8 என்பது மறைவு ஸ்தானம். பொதுவாக இந்த ஸ்தானங்களிலே அமரும் கிரகங்கள் நல்ல பலனை தராது. ஆனால் சந்திரனின் ஒளி இந்த இடங்களுக்கு பட்டால் 6, 8இல் அமரும் கிரகங்கள் கூட நல்ல பலனை தரும். பௌர்ணமி யோகத்தில் சந்திரனுக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்த சூரியனுடன் ஒரு சுபகிரகம் இணையலாம். 6 மற்றும் 7ஆம் இடங்களிலும் ஒரு சுபகிரகம் அமர்ந்தால் அது கோடீஸ்வர யோகம். இந்த யோகமானது ஜாதகனை தனவந்தனாக்கும், புகழ் கிடைக்கச் செய்யும், நல்ல புத்திரர்கள் கிடைப்பார்கள், நீண்ட ஆயுள் ஏற்படும், நல்ல குடும்பம் இந்த யோகம் உள்ளவர்களுக்கு ஏற்படும். சந்திரனுக்கு 6, 7, 8ஆம் இடங்களில் ஏதாவது ஒரு 2 வீடுகளில் மட்டும் சுபகிரகங்கள் அமர்ந்தால் 3/4 பங்கு யோகம் ஏற்படும். இந்த ஜாதகர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் ஏற்படும், நல்ல குடும்பம் அமையும். சந்திரனிலிருந்து 6, 7, 8ஆம் இடங்களில் ஏதாவது ஒரு வீட்டில் மட்டும் சுபகிரகங்கள் அமையுமானால் ஜாதகருக்கு ஓரளவு நல்ல பலன்கள் ஏற்படும். சூரியனுக்கு 7ஆம் வீட்டில் முழு நிலவு இருந்தாலும், அந்த சுபச்சந்திரனுக்கு 7ஆம் வீட்டில் சூரியன் இருந்தாலும் பௌர்ணமி யோகம் ஏற்படும். ஆனால் இந்த பௌர்ணமி யோகம் நல்ல அளவிலே பலன் தர வேண்டுமானால் சூரியனும் சந்திரனும் சுபர்களின் வீடுகளில் அமர வேண்டும். அப்படி இல்லாமல் சூரியனும் சந்திரனும் அசுப கிரகங்களின் வீட்டிலோ அல்லது பகை கிரகங்களின் வீட்டிலோ அமர்ந்தால் அவர்கள் பெரும் நட்சத்திர சாரம், சந்திரனுக்கு குருவின் பார்வை ஏற்படுகிறதா என்று ஆராய்ந்துதான் பலன் சொல்ல வேண்டும். பௌர்ணமி என்று சூரியனின் முழு ஒளியும் சந்திரனுக்கு படும். இப்படி அமரும் சூரியன் சந்திரன் கேந்திரங்களிலும் அமர்ந்து அது சுபர்களின் வீடாகவும் அமையுமானால் பௌர்ணமி யோகம் நல்ல உயர்வான பலனை தரும். சூரியனும் சந்திரனும் கேந்திரஸ்தானங்களில் இல்லாமல் இருந்தால் அரைப்பங்கு யோகம் ஏற்படும். சூரியன் சுபர் வீடுகளில் அமர்ந்து சந்திரன் அசுபர் வீடுகளில் அமர்ந்தால் 60 விழுக்காடு பலன்கள் ஏற்படும். சந்திரனின் ஒளி தனக்கு 7இல் அமரும் சூரியனுக்கு மட்டும் ஏற்படாது, அதற்கு முந்தைய மற்றும் பிந்தைய ராசிக்கும் ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.